அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 18ல் வரலாறு பகுதியிலேருந்து முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட் நம்பர் 1 to 17 வரைக்குமே நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டுக்கு உண்டான லிங்க்கை நான் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோக்களை பாருங்கள். ஓகேவா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் தங்களின் முதலாவது கோட்டையை எங்கு கட்டினர்? இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் தங்களின் முதலாவது கோட்டையை எங்கு கட்டினர்? ஆன்சர் பாருங்கள். கொச்சினில் தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு கோட்டையை கட்டினாங்க. டேஷ் ஆட்சி காலமானது மகாசபையின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. எந்த ஆட்சி காலம் மகாசபையின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா சோழர்களுடைய ஆட்சி காலம்தான். ஓகேங்களா? புகழ்பெற்ற களப்புற மன்னன் அச்சுத உக்ரந்தா கீழ்கண்ட எந்த பகுதியில் இருந்து ஆட்சி புரிந்தார்? புகழ்பெற்ற களப்புற மன்னனான அச்சுத விக்ரந்தா கீழ்கண்ட எந்த பகுதியில் இருந்து ஆட்சி புரிந்தார்? உறையூர்லேருந்து ஆட்சி புரிந்தார். மாமன்னன் அலெக்சாண்டர் இந்திய மண்ணில் டேஷில் நுழைந்தார். மாமன்னர் அலெக்சாண்டர் இந்திய மண்ணில் எப்போ போர் புரிஞ்சார் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் கிமு 326 உள்ள வராரு. கிமு 326. மகாஜனபதங்கள் என்பது எத்தனை இருக்குது? மகாஜனபதங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மகாஜனபதங்கள் இருக்குது. ஓகேங்களா? 16 மகாஜனபதங்கள். கீழ்கண்ட எந்த நூலில் ஆசீவக தத்துவத்தை பற்றிய செய்திகள் காணப்படவில்லை? கீழ்கண்ட எந்த நூலில் ஆசீவக தத்துவத்தை பற்றிய செய்திகள் காணப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் தான். ஏன்னா திருக்குறள் தமிழ் நூல். மற்றபடி இந்த நூல்கள்லாம் இருக்குது. இதுவும் தமிழ் நூல்கள் தான். பட்டு திருக்குறள் ரொம்ப பழமையான நூல். ஓகேங்களா? வட இந்தியாவின் சத்திரியர் வம்சத்தினர் அல்லாதவர்களின் ஆட்சியை முதல் முறையாக ஏற்படுத்தியவர் யார்? வட இந்தியாவில் சத்திரியர் வம்சத்தினர் அல்லாதவர்களின் ஆட்சியை முதல் முறையாக ஏற்படுத்தினது யார்னா நந்தர்கள் தான். ஓகேங்களா? திராவிட சங்கத்தை நிறுவிய வஜ்ரநந்தி எந்த சமயத்தை சார்ந்தவர்? திராவிட சங்கத்தை நிறுவிய வஜ்ரநந்தி எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர். சமண சமயத்தை சார்ந்தவர். சாணக்கியரின் இயற்பெயர் என்ன? சாணக்கியரோட இயற்பெயர் விஷ்ணுகுப்தா. விஷ்ணுகுப்தா. அடுத்தது பாருங்க, சோழர்களின் ஆட்சியில் பிராமணர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட வரி விலக்கு அளிக்கப்பட்ட கிராமங்கள் டேஷ் என அழைக்கப்பட்டது. சோழர்களின் ஆட்சியில் பிராமணர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்ட வரி விலக்கு அளிக்கப்பட்ட கிராமங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சுன்னா பிரம்மதேயம் அப்படின்னு அழைக்கப்படுது. பிரம்மதேயம். நந்தர் மற்றும் மௌரியர்களின் சமகாலத்தவர் யார்? நந்தர் மற்றும் மௌரியர்களின் சமகாலத்தவர் என அறியப்படுறவர் யார்னா மாமூலனார். மாமூலனார் அப்படிங்கிறவர் தான். புலவர் முற்றூட்டு என்னும் நிதியுதவி மூலம் தமிழ் கல்விக்கு ஆதரவளித்த மன்னர்கள் யார்? புலவர் முற்றூட்டு என்னும் நிதி உதவி மூலம் தமிழ் கல்விக்கு ஆதரவளித்த மன்னர்கள் அப்படின்னா சோழர்கள் தான். தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒடிசா பஞ்சம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா பஞ்சம் அப்படிங்கிறது 1882 தவறாக பொருந்தியுள்ள இணையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ மெட்ராஸ் பஞ்சம் தான் 1882. ஸோ தவறாக பொருந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பஞ்சம். ஓகேங்களா? ஸோ இதுதான் தப்பாக இருக்குது. ஒடிசா பஞ்சம் 66 to 67, வங்காள பஞ்சம் 1777, பெரும் பஞ்சம் 1876 to 78. ஓகேங்களா? ஸோ 1882ங்கிறது தப்பு. தமிழ்மொழி லத்தீன் மொழியை போன்று பழமை வாய்ந்தது என கூறியவர் யார்? தமிழ்மொழி லத்தீன் மொழியை போன்று பழமை வாய்ந்தது என்று கூறியவர் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட். பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட். பட்டினப்பாலை டேஷ் ஆட்சியின் போது இருந்த வணிக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான தகவல்களை அளிக்கிறது. பட்டினப்பாலை டேஷ் ஆட்சியின் போது இருந்த வணிக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான தகவல்களை அளிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கரிகாலனை பற்றி சொல்லுது. பண்டைய தமிழகத்தில் டேஷ் என்பவர் கிராம தலைவர் என அறியப்பட்டார். பண்டைய தமிழகத்தில் டேஷ் என்பவர் கிராம தலைவர் என அறியப்பட்டார் அப்படின்னா கிழார் அப்படிங்கிறவர் தான் கிராம தலைவராக இருந்தார். நாட்டார். பின் வருவனவற்றுள் பண்டைய தமிழகத்தில் இறை என்று அழைக்கப்பட்ட வரி எது? பண்டைய தமிழகத்தில் இறை என்று அழைக்கப்பட்ட வரி என்ன அப்படின்னா நிலவரி. தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறாக பொருந்தி உள்ள இணையை கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஒவ்வொரு அரசருக்கு உண்டான பூ அதற்குண்டான சின்னங்களை கொடுத்துருக்காங்க. அதில் எது தவறாக பொருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ வேப்பம்பூ வில்லம்புங்கிறது தப்பாக இருக்குது. சாரி, தவறாக பொருந்திருக்கிறது எது அப்படின்னா 2, 3. ஓகேங்களா, 2, 3. அடுத்தது ஆப்ஷன் சி. அதுக்கு பண்டைய நகரமான முசிறியினை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டது யார்? பண்டைய நகரமான முசிறியினை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டது யார்? மூத்த பிளினி. சிந்துவெளி நகரங்களில் பரப்பளவில் மிகப்பெரியது எது? சிந்துவெளி சமவெளி நகரங்களில் பரப்பளவில் மிகப்பெரியது மொஹஞ்சதாரோ. குப்த யுகம் என்றும் கால கணக்கீடு ஆனது யார் ஆட்சி கட்டிலில் அமர்வதிலிருந்து தொடங்குகிறது? குப்த யுகம் என்று கால கணக்கீடு ஆனது யார் ஆட்சி கட்டிலில் அமர்வதிலிருந்து தொடங்குகிறது? முதலாம் சந்திரகுப்தர். கீழ்கண்டவற்றுள் எது மைகோள பெரும்படை என அழைக்கப்படுகிறது? சோழ அரசின் தனிப்படை. ஆந்திரபோஜர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆந்திரபோஜர் என அழைக்கப்பட்டவர் கிருஷ்ணதேவராயர். வணிகர்களாக இந்தியாவிற்கு இறுதியாக வந்த ஐரோப்பிய நாட்டவர் யார்? வணிகர்களாக இந்தியாவிற்கு இறுதியாக வந்த ஐரோப்பிய நாட்டவர் யார்? பிரெஞ்சுக்காரர்கள். அடுத்தது பொறுத்துக. இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தினது யார்? இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தினது யார்னா ராபர்ட் கிளைவ். உரிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இது சதர் திவானி அதலத் அப்படின்னு அழைக்கப்படுது. குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை சதர் நிசாமத் அதலத் அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை ஆட்சி முறை ஒழித்தது யாருன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ். 1665 டேஷ் உடன் புரந்தர் ஒப்பந்தத்தை சிவாஜி ஏற்படுத்தி கொண்டார். ஜெய்சிங்கோட. பல்லவன் மற்றும் பாண்டியன் கிராம வங்கிகள் இணைந்து தமிழ்நாடு கிராம வங்கி என்ற புதிய பெயரில் உருவாக்கப்பட்டுள்ளது. எங்கு இந்த வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ளது? சேலத்தில். பெரும்பத்தன் கல் என்னும் கல் எந்த நாட்டில் கிடைத்தது? பெரும்பத்தன் கல் என்னும் கல் எந்த நாட்டில் கிடைத்தது? தாய்லாந்து. ஹரப்பா நகரம் எங்கு அமைந்துள்ளது? ஹரப்பா நகரம் எங்கு அமைந்துள்ளதுன்னா பஞ்சாபில். காலிபங்கன் நகரம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.